கர்த்தருடைய நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். வேதாகமத்தில் கேள்வியும் பதிலும். உங்கள் பதில்களையும் கருத்துக்களையும் நீங்கள் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம். இன்று வேதாகமத்தில் ஆதியாகமம் 42ஆம் அதிகாரத்தில் இருந்து கேள்விகள் மற்றும் பதில்களை நாம் பார்க்கலாம். யாக்கோபு தன் குமாரரில் தானியம் கொள்ள எகிப்திற்கு எத்தனை பேரை அனுப்பினார்? யோசேப்பின் சகோதரர் 10 பேர் தானியம் கொள்ள எகிப்திற்கு போனார்கள். யார் யோசேப்பை வணங்கினார்கள்? யோசேப்பின் சகோதரர் வந்து முகம் குப்பர தரையிலே விழுந்து அவனை வணங்கினார்கள். யோசேப்பு தன் சகோதரரை எத்தனை நாள் காவலில் வைத்தார்? யோசேப்பு அவர்கள் எல்லாரையும் 3 நாள் காவலிலே வைத்தார். யோசேப்பு தன் சகோதரரை யார் என்று கூறினார்? யோசேப்பு அவர்களை நீங்கள் வேவுக்காரர்தான் என்று கூறினார். யோசேப்பு பெஞ்சமீனை கூட்டிக் கொண்டு வரும் வரை யாரை பிடித்து கட்டுவித்தார்? யோசேப்பு சிமியோனை பிடித்து அவர்கள் கண்களுக்கு முன்பாக கட்டுவித்தார். யாக்கோபின் குமாரரிடத்தில் தூபாசியை கொண்டு பேசியது யார்? யோசேப்பு. யோசேப்பின் சகோதரர் தானியத்தை எதின்மேல் வைத்து ஏற்றிக்கொண்டு போனார்கள். அவர்கள் தானியத்தை தங்கள் கழுதைகளின் மேல் ஏற்றிக்கொண்டு புறப்பட்டு போனார்கள். அவனவன் சாக்கிலே அவனவன் பணமுடிப்பு இருந்ததைக் கண்டு பயந்தது யார்? யாக்கோபின் குமாரர்கள். பெஞ்சமீனை உம்மிடத்தில் கொண்டு வராவிட்டால் என் 2 குமாரரையும் கொன்று போடும் என்றது யார்? ரூபன் தன் தகப்பன் யாக்கோபிடம் கூறினான், நீங்கள் என் நரைமயிரை சஞ்சலத்தோடே பாதாளத்தில் இறங்க பண்ணுவீர்கள் என்றது யார்? அவர்கள் தகப்பனாகிய யாக்கோபு. மற்றொரு பதிவில் சந்திக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.